புது வைரல் வீடியோக்களை பார்க்க நம்ம ஆல்ட்ரா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழக அரசியலில் பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். சிலர் மாணவர் காலத்திலேயே அரசியலுக்கு வந்தவர்கள், சிலர் சினிமாவில் இருந்து மக்கள் மனதில் இடம் பிடித்து வந்தவர்கள், சிலர் போராட்டங்கள் மூலம் உயர்ந்தவர்கள். ஆனா யார் குறைந்த வயதில் பெரிய அரசியல் பொறுப்புக்கு வந்தார்கள்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கும் தலைவர்களை அவர்களுடைய வயதின் அடிப்படையில் குறைந்த வயதிலிருந்து வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ அரசியல் சண்டைக்காக அல்ல, வரலாற்றை தெரிந்து கொள்ள மட்டுமே. முதலாவதாக ஜெயலலிதா அவர்கள். தமிழக அரசியலில் மிக குறைந்த வயதில் முதலமைச்சராக வந்தவர்களில் முன்னிலையில் இருப்பவர் ஜெயலலிதா அவர்கள். சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த அவர் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாரிசாக உருவெடுத்தார். 1982 அதிமுகவில் சேர்ந்தார். அதற்கு பிறகு அவரது பேச்சு திறமை, மக்களை ஈர்க்கும் ஆற்றல் அவரை விரைவாக உயர்த்தியது. 1991 வெறும் 43 வயதில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த வயதில் ஒரு பெண் தலைவி தமிழகத்தை வழிநடத்தியது அந்த காலத்தில் மிகப்பெரிய சாதனை. பல எதிர்ப்புகளையும் மீறி இரும்பு பெண்மணி என்ற பெயரை பெற்றார். அடுத்ததாக கலைஞர் கருணாநிதி அவர்கள். எழுத்தாளர், பேச்சாளர், திரைக்கதை ஆசிரியர், அரசியல் தந்திரவாதி, இப்படி பல முகங்கள் கொண்ட தலைவர். மாணவர் வயதிலே அரசியலில் ஈடுபட்டவர். தமிழ் மொழி, சமூக நீதி, திராவிட இயக்கம், இதற்காக பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1969 அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு 44 வயதில் தமிழக முதலமைச்சராக ஆனார். அந்த வயதில் மாநிலத்தை வழிநடத்துவது சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய பேச்சு, அரசியல் அறிவு அவரை தமிழகத்தின் முக்கிய தலைவராக மாற்றியது. அடுத்ததாக வருகிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எளிமையின் உருவம், கல்விக்காக வாழ்ந்த தலைவர். பள்ளி கூட முழுமையாக படிக்க முடியாதவர், ஆனா ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டியவர். 1954 அவர் 51 வயதில் முதலமைச்சராக ஆனார். அவருடைய ஆட்சியில்தான் மதிய உணவு திட்டம் விரிவடைந்தது. பல கிராமங்களுக்கு பள்ளி சென்றது. கல்விக்கண் திறந்த தலைவர் என்று இன்றும் மக்கள் நினைவு கூர்கிறார்கள். அடுத்ததாக இப்போது அதிகம் பேசப்படும் பெயர் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள். சினிமாவில் பல ஆண்டுகள் வெற்றி கண்ட பிறகு அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார். 51 வயதில் அரசியல் களத்தில் நேரடியாக குதித்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவருடைய ரசிகர் மன்றங்கள், சமூக உதவிகள், இளைஞர்களின் ஆதரவு, இவை அனைத்தும் அரசியல் உலகில் பெரிய கவனத்தை பெற்றது. இனி அவர் அரசியலில் என்ன மாற்றம் கொண்டு வரப்போகிறார் என்பது மக்கள் கவனித்து பார்க்கும் விஷயம். அடுத்ததாக தமிழக அரசியலில் மறக்க முடியாத தலைவர் அண்ணாதுரை அவர்கள். அவருடைய பேச்சு கேட்க மக்கள் கூட்டம் திரண்டது. எளிய தமிழ், மக்களுக்கு புரியும் வார்த்தைகள் அவரை மக்கள் மனதில் உயர்த்தியது. 1967 அவர் 57 வயதில் முதலமைச்சராக ஆனார். தமிழகத்தில் திராவிட இயக்க ஆட்சியை உருவாக்கியவர் என்ற பெருமை இவருக்கே. அடுத்ததாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். சினிமாவில் ஹீரோவாக இருந்தவர், அதே அன்பை அரசியலிலும் பெற்றவர். திரையில் ஏழைகளுக்கு உதவிய மனிதர், நிஜ வாழ்க்கையிலும் உதவினார் என்று மக்கள் நம்பினர். 1977 இவர் 60 வயதில் முதலமைச்சராக ஆனார். அவருடைய மக்கள் ஆதரவு இன்று வரை குறையவில்லை. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கட்சி அடிப்படையில் வளர்ந்து படிப்படியாக உயர்ந்த தலைவர். 2017 இவர் 62 வயதில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவருடைய ஆட்சி காலத்தில் சாலை திட்டங்கள், விவசாய திட்டங்கள் போன்றவை அதிகம் பேசப்பட்டது. அடுத்ததாக மு.க. ஸ்டாலின் அவர்கள். இளமையிலிருந்தே அரசியலில் இருந்தாலும் முதலமைச்சராக ஆனது 68 வயதில். பல வருட அனுபவம், கட்சி பணிகள், மேயர், அமைச்சர், துணை முதலமைச்சர், இப்படி பல நிலைகளை கடந்த பிறகே அவர் முதலமைச்சராக உயர்ந்தார். நண்பர்களே, இந்த தலைவர்களை பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். அரசியலில் உயர்வதற்கு வயது மட்டும் முக்கியமில்லை. மக்கள் ஆதரவு, போராட்டம், உழைப்பு, பேச்சுத்திறன், நம்பிக்கை, இவையெல்லாம் தான் ஒருவரை தலைவராக்குகிறது. 43 வயதில் வந்தவரும் இருக்கிறாரு, 68 வயசுல வந்தவரும் இருக்கிறாரு. ஆனா ஒவ்வொருவரும் தனித்தனி பாதையில் வந்தவர்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச தலைவர் யாரு? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.